செய்கிறார்களோ அவர்களுடைய துன்பம் நீங்குவதோடு இன்பம் வந்து சேரும். துன்பம் நீங்குவதோடு இன்பம் வந்து சேரும். யாரெல்லாம் இறைவனை கைகூப்பி வணங்குகிறார்களோ அவர்களுடைய வினை மெளிவடை. நம்ம வினையாலதான் இத்தனை துன்பத்தின் துயரத்தை அடையும். அப்ப நம்மளுடைய வினை, நாம் செய்த வினை நம்மளை விட்டு நீங்கன்னு சொன்னா கைகூப்பி இறைவனை வணங்குங்கள், உங்களுடைய வினை போகும். எவ்வளவு எளிய வழி. அப்புறம் அருமையா சொல்ற, உங்களுக்கு பிறவா நிலை வேணுமா? நம்ம இங்க இது பிறப்புன்னு சொன்னாவே தொல்லையிரும் பிறவி அப்படின்னாரு. இது பிறவியே துன்பமானதான். இப்ப ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, அப்புறமா திடீர்னு துன்பம் வருகிறது இல்லைங்களா? எப்ப துன்பம் வரும், துயரம் வரும், துக்கம் வரும் யாருக்குமே தெரியாது. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நிகழலாம் என்ற நிலையில தான் நாம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மாதிரி நிலை அடையாமல் இருக்க, மீண்டும் பிறவா நிலையை அடைவதற்கு ஒரு மார்க்கம் உண்டு, ஒரு எளிய வழி உண்டு என்று சொல்றார். அது என்ன? உலக நாயகனான எல்லா வல்ல சிவபெருமானை மீண்டும் சொல்றார், நீங்கள் மலர்தூவி வழிபாடு செய்யுங்கள். எவ்வளவு திருப்பி சொல்ற, பிறப்பறுக்கணும் சொன்னா இதான் எளிய வழி, மேலான வழியும் அதுதான் அப்படின்னு சொல்றார். அப்புறம் இறைவனை மனம் பொருந்திய நிலையில், நம்ம மனசை வேற எங்கேயாவது வச்சுட்டு இறைவனை மலர் அர்ச்சனை செய்யக்கூடாது. சிவாச்சாரியற்ற நம்ம மலர்கள்லாம் வாங்கி கொடுத்து அவங்க அர்ச்சனை பண்ணும் போது அதை மனம் ஒன்றி வணங்கணும் இல்லைங்களா? நாம இப்படி நம்ம கை வணங்கும், மனம் வந்து எங்கேயோ போயிடும். நாளைக்கு கம்பெனிக்கு போகணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி மனம் போயிடுச்சுன்னு வைங்க, அதனால எந்த பயனும் இல்லை. அதனால மனம் ஒன்றி அந்த வழிபாட்டை செய்யுங்கள், உங்களுக்கு துன்பம் நீங்கும் அப்படின்னு தெளிவாக பெருமான் அருளுகின்றார். அதனால மனக்கோவணல் நீங்கும் அப்படின்னு சொன்ன பெருமான் திருக்கடைக்காப்பிலே மனதால் வழிபாடு செய்த, மனம் தான் மனம் ஒன்றி வழிபாடு செய்வது. மனதை வேற எங்கேயும் நமக்கு கிடத்தாமல் இறைவன்பால் செலுத்தி அந்த வழிபாட்டை செய்தீர்களா உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். இந்த 10 பாடலான அந்த தேவார பதிகத்தை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்கள் இன்பத்தில் இருந்து நீங்கார்கள். இன்பத்தை விட்டு அவர்கள் போக மாட்டார்கள், எப்போதுமே இன்பத்தில் வாழ்வார்கள். அப்படிப்பட்ட பேராய் இன்பத்தை தரவல்ல இந்த அருமையான திருவாரூர் திருப்பதிகமான ஞானசம்பந்த பிள்ளையார் அருளிய பண் குறிஞ்சி திருவிருக்கு குரல், அதான் மந்திர வண்ணமான இந்த அரிய திருப்பதிகத்தை ஓதி ஞானசம்பந்த பெருமானை வணங்கி நம் பெருமானாகிய திருமுருநாத பெருமானுக்கு இந்த அருமையான திருப்பதிகத்தை விண்ணப்பித்து எல்லா நலமும் பெற நாம் இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து இந்த பதிகத்தை நாம் ஓதுவோமா.